தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது ஏன்? அமலாக்கத்துறை வெள்ளிக்கிழமை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாட உள்ள இந்திய அணியை அறிவித்தது BCCI. ரோஹித் சர்மா கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாகவும் அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் தமிழக வீரர்கள் ஒருவர் கூட இடம்பெறவில்லை. KL ராகுலும் இல்லாததால் ரசிகர்கள் ஏமாற்றம். T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் CSK வீரர்கள் இருவருக்கு வாய்ப்பு. ரவீந்திர ஜடேஜாவும் அதிரடி ஆட்டக்காரர் சிவம் துபேவும் அணியில் இடம் பிடித்தனர். பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்ற சென்னை மாநகராட்சி திட்டம். பிராட்வேவில் 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் போக்குவரத்து முனையம் அமைக்கப்படுகிறது. அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் மீது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பாமக வேட்பாளர் பாலு புகார். பணப்பட்டுவாடா புகாரில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகள் மே 10ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி. எதிர்க்கட்சியினர் மீது அமலாக்கத்துறை போட்ட வழக்குகள் உண்மை என்றால் அவர்களை பாஜகவில் இணைத்தது ஏன் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பிரதமர் படித்திருந்தால் அதனை விமர்சித்திருக்க மாட்டார் என்றும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் விசாரணைக்கு ஆஜர். எழும்பூரில் உள்ள CBCID தலைமை அலுவலகத்தில் தீவிர விசாரணை. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜூன் 4ஆம் தேதி வரை நீட்டிப்பு. விசாரணையை ஒத்திவைக்க கோரும் வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தேவேகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோக்குள் அடங்கிய பென்டிரைவை அசன் பாஜக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் கவுடாவிடம் மட்டுமே கொடுத்தேன். காங்கிரஸ் கட்சியினரிடம் பென்டிரைவை கொடுக்கவில்லை என்று பிரஜ்வலின் முன்னாள் கார் ஓட்டுநர் கார்த்திக் வாக்குமூலம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய தேவேகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியிலிருந்து இடைநீக்கம். விசாரணை முடியும் வரை இடைநீக்கம் செய்ய பரிந்துரைத்திருப்பதாக குமாரசாமி தகவல். வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை முதல் 3 நாட்கள் வெப்ப அலை வீச வாய்ப்பு. சென்னையில் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகும் என்று வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் காலை 11:30 மணி முதல் 3 மணி வரை மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம். கடும் வெயில் காரணமாக மதுபானம் அருந்தக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் செட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை. தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் டிஸ்பிளேவில் தெரியாத CCTV காட்சிகள். CCTV வயர் இணைப்பில் ஏற்பட்ட பழுதால் 2 மணி நேரம் காட்சி தெரியவில்லை என்று ஆட்சியர் ராஜகோபால் விளக்கம். மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதையில் பொருட்களை அடித்து உடைத்தவர் கைது. வீடியோ வெளியான நிலையில் காவலர்கள் நடவடிக்கை.
மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதை ஆசாமையால் மக்களுக்கு பாதிப்பு என்று எடப்பாடி பழனிசாமி கவலை. போதைப்பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை. இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா என்று கவிஞர் வைரமுத்து கேள்வி எழுப்பிய விவகாரம். இளையராஜாவை பற்றி இனிமேல் குறை கூறினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று சகோதரர் கங்கையமரன் எச்சரிக்கை. இனிமேல் வைரமுத்து அவர்களே மரியாதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். கோவிலுக்கு போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணா. கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன், சார் நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன், கொஞ்சம் மன்னிச்சுங்க, பாவம் பண்ணிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். சினிமாவில் அப்படி கிடையாது, போய் சிரிக்க போகிறீங்க. ப்ரூஃப் படத்தின் விழாவில் இயக்குனர் மிஸ்கின் பேச்சால் சர்ச்சை. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஜோஸ் பட்லர் தலைமையில் களம் காண்கிறது இங்கிலாந்து அணி. ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றில் இங்கிலாந்து அணி வீரர்கள் விளையாட மாட்டார்கள் என்று அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. 9 மாடிகள் கொண்ட மல்டி மாடல் இன்டகிரேஷன் என்ற போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணிக்காக பிராட்வே பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யப்படுகிறது. புரளகம் கட்டப்பட்டும் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து முனையம் கட்டப்பட இருக்கிறது. இங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையம் என்று அனைத்தையும் இணைக்கும் வகையில் 7 நடைமேம்பாலங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே பிராட்வே பேருந்து நிலையத்தை தீவுத்திடலுக்கு தற்காலிகமாக இடமாற்ற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக தீவுத்திடலில் சென்னை மாநகராட்சி சார்பில் 5 கோடி ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட இருக்கிறது. அடுத்த ஒரு சில மாதங்களில் பிராட்வே பேருந்து நிலையம் தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பிறகு பிராட்வே பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணி தொடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணி மே 10ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் வடலூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இந்த கட்டுமானம் வள்ளலாரின் பெருவழி தத்துவத்திற்கு எதிராக இருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது பெருவழி பகுதியான 71 ஏக்கரில் 3 ஏக்கர் பரப்பில் மட்டுமே கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் தந்தது. பெருவழியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் தான் கட்டுமான பணிகள் நடப்பதாகவும் கூறியது. தொன்மையான கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவை பாதுகாக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை நிபுணர் குழு அறிக்கை அளிக்கும் வரை கட்டுமானப் பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து விசாரணை மே 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.